நம்மள மாரி தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் ரொம்பவே பாவங்க. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அர்ஜுன் தேஸ்வால், பவன் ஷெராவத், நரேந்தர் கண்டோலன்னு 3 ஸ்ட்ராங்கான ரைடர்ஸ் இருக்காங்க. டிஃபென்ஸ்ல சாகர் ராத்தி, அதே மாதிரி நிதேஷ்குமார் இருக்காங்க. கண்டிப்பா இந்த முறை கப்பு நமக்கு தான் அப்படின்னு ஒரு தைரியத்தோட இருந்தோம். ஆனா அது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சுட்டாங்க தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மென்ட். இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம் அப்படின்னா, கேப்டன் பவன் ஷெராவத்த வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கு அடுத்த போட்டிகள்லயும் பெருசா வந்து தமிழ் தலைவாஸ் கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வரல. ஒட்டுமொத்தமா 18 போட்டியில வெறும் 6 மேட்ச் தான் வந்து ஜெயிச்சாங்க. பிளே ஆஃப்ஸ்க்கு கூட தகுதி பெற முடியாம போச்சு. கடைசி லீக் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்டன் அர்ஜுன் தேஸ்வாலும், ஹெட் கோச் சஞ்சீவ் படியானும் பிரஸ்ஸ மீட் பண்ணாங்க. அப்போ கேப்டன் அர்ஜுன் தேஸ்வால் என்ன சொன்னாருன்னா, இந்த டீம்ல என்னால எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதுங்கிறத நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதே மாதிரி என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மேலயும் நெறைய கேள்வி இருக்கு. ஆனா எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. இங்க அர்ஜுன் தேஸ்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயரால எதுவுமே பண்ண முடியாது. ஒட்டுமொத்த டீமும், டீம் மேனேஜ்மென்ட்டும் எனக்கு முதுகெலும்பா இருக்கணும். ஒட்டுமொத்த டீமா விளையாடி தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அத விட ஒரு படி மேல போய் ஹெட் கோச் சஞ்சீவ் படியன் என்ன சொல்றாருன்னா, இங்க அர்ஜுனாலயோ, என்னாலயோ எதையுமே மாத்த முடியாது. இங்க எந்த டீம் விளையாடணும் அப்படிங்கிறத டீம் அனலிஸ்ட் தான் வந்து முடிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய ஃபிட் இல்லாத பிளேயர்ஸ் தான் விளையாடுறாங்க. ஃபிட்டான பிளேயர்ஸ் எல்லாமே வெளிய உட்கார்றாங்க. இங்க எங்களுக்கு வந்து ஒரு பேருக்கு கோச் அப்படின்னு இருந்தாலும் கூட, முழு அதிகாரம் வந்து என்கிட்ட இல்ல அப்படிங்கிற மாரி வந்து பரபரப்பான குற்றச்சாட்ட முன் வச்சிருந்தாரு. இத பார்த்த தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஷாக்ல இருந்தாங்க. ஏன்னா பிரான்சைசி ஸ்போர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் டீம் மேனேஜ்மென்ட்க்கு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்கு. இப்ப நம்ம ஐபிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்கே, எம்ஐ மாதிரி அணிகள் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ரீசன் டீம் மேனேஜ்மென்ட் வந்து அந்த பிளேயர்ஸையும், கோச்சஸையும் எப்படி வந்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா, தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மென்ட்ல மிகப்பெரிய ஓட்டை இருக்கிறது ரசிகர்கள் தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 15 நாள் கழிச்சு இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து ஒரு பதில் குடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மென்ட். இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் தலைவாஸ பொறுத்தவரைக்கும் எல்லா முக்கியமான டிசிஷன்ஸுமே பார்த்தோம்னா, ஹெட் கோச் தான் வந்து எடுப்பாரு. டீம் செலக்ட் பண்றதுல இருந்து, பயிற்சி குடுக்குறதுல இருந்து, மேட்ச் அப்போ ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுல இருந்து எல்லாமே ஹெட் கோச்சுக்கு தான் இருக்கு. நாங்க வந்து இத முதல்லயே சொல்லி தான் அவர வந்து அக்ரீமென்ட்ல வந்து சைன் பண்ணோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டீம செலக்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல டீம் மேனேஜ்மென்ட்டோ அல்லது அனலிஸ்ட்டோ வந்து தலையிடவே கிடையாது. அவர் சொன்னதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பிளேயர்ஸ் எல்லாருமே போட்டியிலும் சரி, பயிற்சி சமயத்திலும் சரி, கோச் வந்து நல்ல இன்புட்ஸ் வந்து குடுக்க மாட்றாரு. பெருசா கவனம் செலுத்த மாட்றாருங்கிற மாரி குற்றச்சாட்டு வச்சாங்க. அது மட்டும் இல்லாம 16 போட்டியில ஒரு போட்டியில கூட பிரஸ் கான்ஃபரன்ஸ் வராத ஹெட் கோச் கடைசி போட்டி தோத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாரி பழிய போட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஹெட் கோச்சோட குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில அர்ஜுன் தேஸ்வால் பேசுறத பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல. இத பார்க்கும்போது யார் பக்கம் தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி கபடி பொறந்த நம்ம தமிழ்நாட்டு மண்ண ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய தமிழ் தலைவாஸ் அணி இவ்வளவு ஒரு பிரச்சனையில இருக்குது கண்டிப்பா நமக்கு வருத்தத்த குடுக்குது. இதிலிருந்து மீண்டு அடுத்த சீசன்ல தமிழ் தலைவாஸ் ஒரு கம்பேக் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாவும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.